வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அருமையான சந்தை பதிவு தான். நம்ம குன்னத்தூர் சந்தை பதிவு தான் நம்ம இன்னைக்கு பார்த்து இருக்க போகிறோம். இது வந்து திருப்பூர் மாவட்டத்திலே நடைபெறுகிற அருமையான சந்தை. திருப்பூர் டு கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில் அமைஞ்சிருக்கு. பிரதி திங்கட்கிழமை காலையில் ஒரு 6 மணி அளவில் ஆரம்பித்து சுமார் ஒரு 10 மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும். இங்கு விதவிதமாக ரகரகமாக ஆடுகள் வரும். வளர்ப்புக்கான ஆடுகள், அறுப்புக்கான ஆடுகள்னு நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. நேரடியாக பேரம் பேசி நமக்கு கட்டுப்படியாகிற விலையில் வாங்கிக்கலாம். ஓகே, இந்த வாரம் வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். வாங்க நண்பர்களே, பதிவுக்கு போகலாம். மறக்காமல் ஒரு லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் தரத்தில் செம்பரிகள் நிறைய கொண்டாந்துருக்காங்க. பார்க்குறதுக்கு எல்லாமே ஜம்முன் இருக்கு. ஆனால் இந்த குட்டியெல்லாம் என்ன ரேட் வரும்? இந்த குட்டியா ஜோடி 13 ரூபா வரும். ஜோடி 13 ரூபா. எத்தனை மாசமான குட்டிங்க? இதெல்லாம் 4 மாத குட்டி. 4 மாசம். எந்த ஏரியா குட்டி இதெல்லாம்? இதெல்லாம் ராமநாடு குட்டி. ராமநாதபுரம். ஜோடி 14 ரூபா சொல்றீங்க. விலைக்கு இது அனுசரிச்சு தரீங்களா? தாரம் ஜோடி 13 ரூபா என்ன 11 ரூபா 12 ரூபா 11 ரூபா 12 ரூபா கொடுக்கலாம். இந்த மாதிரி குட்டி வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணா வாங்கிக்கலாமா இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணாலும் வாங்கிக்கலாம், சந்தைக்கு வந்தாலும் வாங்கிக்கலாம். அப்படியே நம்பர் இருந்தா சொல்லிருங்க. தம்பி ஐயா என் நம்பர் சொல்லி இவர்கிட்டயே கேட்டுக்கலாமா? இவரும் குட்டி நிறைய வச்சிருப்பாராட்டு இருக்கு. எல்லாமே கடாதா? ஆமா. ரேட் வருதுங்க ஒவ்வொன்னு? ஒவ்வொன்னு 6 வருது. 6,500. ஆமா. எத்தனை மாசம் குட்டி இதெல்லாம்? இதெல்லாம் 5 மாத குட்டி. எந்த ஏரியால இருந்து கொண்டாந்துருக்கீங்க? இதெல்லாம் தேனி ராமநாடு சைடு. ஆமா. பட்டியாடா? ஆமா, பூரா பட்டியாடு தான். எல்லாம் மேய்ச்சல் தரத்தோட இருக்கு. ஆமா, மேட்சோட தான். இந்த மாதிரி ஆடுகள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 93 வாரம் வருவான். 93 61 48 97 93. ஆமா. பேருங்க? சங்கன். அவர் பேரு? உங்க பேரு? பெருமாள். பெருமாள். அவர் நம்பர் இருக்கா? அவர் நம்பர் இருக்குது. அப்படியே சொல்லிருங்க. இந்த தரல ஆடுகள் குட்டிகள் வேணா இவரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஐயா வந்து பெருமாள்னு சொல்லி பேர் சொன்னாரு, அவரையும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அவர் நம்பர் அப்படியே கேட்டு சொல்லிடுறேன். 81 10 98 99 27. சரி, ஓகே. அப்படியே உள்ள போனோம்னா இங்கேயும் பாத்தீங்கன்னா எல்லாம் மேய்ச்சல் தரத்துல செம்பரிகள் கொண்டாந்துருக்காங்க. பூரா அண்ணன் பணம் எண்ணிட்டு இருக்காரு. வியாபாரம் ஜம்முன்னு முடிச்சிட்டாரு இருக்கு. இவரு பயங்கர வியாபாரிங்களா? வணக்கம் சொல்லுங்க. வணக்கம்ண்ணா. எங்க இருந்து வரீங்க? திருப்பூர்ண்ணா. நீங்க வந்து எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க? 17 ஊட்டிண்ணா. 17 குட்டி. எல்லாமே இந்த மாதிரி 6 மாசம் குட்டியா? ஆமாண்ணா, 3 மாசம் 6 மாசம்ண்ணா. பக்ரீத்துக்கெல்லாம் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணா வாங்கலாமா? ஆமாண்ணா, பக்ரீத்துக்கு கண்டிப்பா வாங்கலாம்ண்ணா. பெரிய ஆடு? பெரிய ஆடு 7 ஆடு இருக்குண்ணா. 7 ஆடு இருக்கு. ஆமா. என்ன விலை வருங்க? பூரா 27 30 32 பூரா சண்டை கடாய். சண்டை கடாய். ஆமா. சரி, ஓகே. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. சரிண்ணா. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க. 96 26 27 92 96. எந்த ஏரியாண்ணா? கோம்பத்தோட்டம். திருப்பூர் கோம்பத்தோட்டம். கோம்பத்தோட்டம். இந்த பெரிய கடை வீதிக்கு வந்துடல. சிடிசிக்கு பின்னாடி. சரி, ஓகே. தேவைப்படுற நண்பர்கள் அண்ணனோட அலைபேசி தொடர்பு வந்து நேர்ல போய் பார்த்து வாங்க நண்பர்கள். அப்படியே உள்ள பார்த்தோம்னா இன்னைக்கு வியாபாரம் படு புசியா போயிட்டு இருக்கு. கூட்ட கசகசன்னு இருக்கு. உள்ள போய் வீடியோ எடுக்கிறதுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. அப்படியே பார்த்தோம்னா இங்க ஒரு கடை ஆடு விலை முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த குட்டி விலை முடிச்சாச்சா? வாங்கிருக்கீங்களா வித்துருக்கீங்களா? வாங்கியாச்சு. என்ன ரேட்டுக்குண்ணா முடிச்சீங்க? 5800 ரூபாங்கண்ணா. எத்தனை மாசம் குட்டிங்க? இது எனக்கு ஒரு 6 மாசம் இருக்குங்கண்ணா. வளர்ப்புக்கா? வளர்ப்புக்குள்ள அறுப்புக்கு தான். அறுப்புக்கு தான். ஆமாங்கண்ணா. கறி பிடிச்சி எத்தனை வருங்க? 7 கிலோ வருங்க. 1000 கணக்குல விக்குது ஆடு. ஆமா. எல்லாம் ஆடு வாங்கி கறிக்கடை நடத்த முடியாது. ஆமா, ரொம்ப சிரமம். கறிக்கடை வந்து தொழில் வந்து இப்படியே வேணா முடங்கிரும். ஆமா, மக்கள் அங்க போனா ஒரு துண்டு கொழுப்பு வச்சா கூட அவங்க நைங்கிறாங்க. சுத்து கொழுப்பு கூட வேணாங்கிறாங்க. என்னங்க இந்த மாதிரி இங்க ஆடு வச்சுங்க, நாங்க கறிக்கடையை நடத்த முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபாய் கணக்குல ஆடு விக்குது.
1000 அங்க வந்து ஒரு துண்டு கொழுப்பு வைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்க 760 தான் நாங்க விக்கிறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க 1000 கணக்கு ஆடு விக்குது. அங்க 760 760 அப்படிங்கிறாங்க. அங்க மக்கள் கறிக்கடையில வந்து இப்படி பண்றாங்க. ஆமாங்க, இந்த மாதிரி சத நிலவரம் ஆடு இதெல்லாம் போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா, கறிக்கடை தொழில் வந்து நசுங்கிரும். ஆமா, சரி ஓகே. அவ்வளவு சிரமமா இருக்குது. இல்ல முட்டி வேற ஒருத்தர் தூக்கிட்டு போயிருவா. முட்டையே வித்துருவாங்கங்கிறீங்களா? அப்படியே உள்ள பாத்தீங்கன்னா பெரிய கடாய் ஒண்ணு நிக்குது. இந்த கடாயவே பார்க்க முடியல. அருமையான பெரிய கடாய். ஆனா இது என்ன விலை வரும்? கடா ஆடா கொம்பெல்லாம் பார்த்துட்டு நான் கடாயின்னு நினைச்சேன். காய் அடிச்சு கடாயின்னு நினைச்சேன். என்ன ரேட் வருதுங்க இந்த ஆடு? 12,000 12,000 ரேஞ்ச் சொல்றாங்க. பெரிய ஆடு. நம்ம லாங்ல இருந்து பார்த்துட்டு கடாயினே முடிவு பண்ணிட்டோம். சரி ஓகேண்ணா. அப்படியே உள்ள போனோம்னா எல்லாம் வேலை பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்தல பார்த்தோம்னு வைங்க, நல்ல பழப்பழன்னு வெள்ளாட்டுக்கார. இந்த செம்பிளை வந்து 7,500 சொல்லிட்டு இருக்காங்க. உங்களது ஆடு அவருதா? ஆடு புடிச்சு பாக்குறாங்க கறி பிடித்தமுள்ள எப்படி இருக்குன்னு. அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. இன்னைக்கு வந்து சந்தை விலை நிலவரம் எப்படி போகுதுண்ணா? சந்தை நிலவரம் கொஞ்சம் டல்லா தான் போயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு டல்லு இல்ல. அடே அப்பா. சரி சரி. இன்னைக்கு வந்து எத்தனை ஆடு கொண்டாந்தீங்க? விற்பனை எப்படி போகுதுண்ணா? நாங்க எனக்கு 5-6 தான் கொண்டாந்து இன்னும் விக்கல. நீங்க காட்டுக்காரர்? நாங்க காட்டுக்காரர் தாங்க. அவித வியாபாரி. அவங்க வியாபாரி. ஆமா, நான் காட்டுக்காரர். இதெல்லாம் என்ன ரேட்னா வருது அந்த வெள்ளையெல்லாம்? வெள்ளையிலாமா? வெள்ளையெல்லாம் 10 ரூபா வருது. நாங்க 12 ரூபா சொல்றோம். எல்லாமே கடாய். 4 கடாய். 4 கடாய். அது ஒண்ணு மட்டும் தான். அதுவும் கடாய். அது செம்பிலி பிறவை. ஒண்ணு 10 ரூபா ரேஞ்சுக்கு சொல்றீங்க. எத்தனை ஒரு வருஷம் கடாய் இருக்குங்களா இது எல்லாமே? ஆமாமாங்க, ஒரு வருஷம் கடாய் தான். சரி ஓகேண்ணா. சரிங்க, ஓகே. இந்த மாதிரி ஆடுகள் வேணா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா இல்லை சந்தைக்கு தான் வாங்கிக்கலாமா? நீங்க சந்தைக்கே நீங்க வாங்கிக்கலாம். அப்பதான் இப்ப நல்லது. ஆமாங்க. சரி ஓகேண்ணா. சரிங்க. அப்படி இந்த சரௌண்டிங் பூராமே பாத்தீங்கன்னா வளர்ப்பு ஆடுகள் கிடாய்கள் இருக்கிற இடம். இங்க பாத்தீங்கன்னா ஆடு 2 குட்டியோட இருக்கு. என்ன விலை வருதுன்னு கேட்டுருவோம். ஆனா இது என்ன ரேட்னா வரும்? 5 ரூபா. 3 குட்டி ஒரு காடா? 2 குட்டி. போட்டு எத்தனை நாள் இருக்கு குட்டி போட்டு? 5 நாள். ஆனா 2 குட்டியோட சேர்ந்து 5 ரூபா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஆடுனா சனையா? அது குட்டி ஆடு. இந்த குட்டியோடங்களா? ஒரு குட்டி ஆடு. அது என்ன ரேட் வருதுங்க? 12 ரூபா வருது. சரி ஓகேண்ணா. அப்படி இதுல போயிடுவோம். இதெல்லாமே பாத்தீங்கன்னா குட்டியோட இருக்கிற ஆடுகள். தமிழ் சிங்கம் பாத்தீங்கன்னா 2 குட்டியோட ஒரு ஆடு கொண்டாந்துருக்காங்க. இது என்ன ரேட்டுங்க வருது? 2 குட்டியோட 19. ஆமாங்க. இது ஒரு குட்டியோடங்களா? கடாய் ஒண்ணு மூணு ஒண்ணுங்க. கடாய் ஒண்ணு 3 அவருக்கே பிடிங்க. அவரே புடிச்சுக்கிறது. அது என்ன ரேட்னா வருது? அடுப்பு பண்ணிக்கிறீங்க. இது ஓ இந்த 2 குட்டியோட ஆடு என்ன ரேட்னா வரும்? 17 ரூபா சொன்னாங்க. 17. அது என்ன சனையாடா? ஆமாங்க. அது என்ன ரேட் வருதுங்க? அது 19 ரூபா வருங்க. 19. இது சென்ட்ரு, அது சனையா? இது சரியான. இது என்ன ரேட் வரும்? 13 ரூபா சொன்னாங்க. 13. இன்னைக்கு வந்து எத்தனை ஆடுகள் கொண்டாந்தீங்க? விற்பனை எப்படி போகுது? ஒவ்வொரு ஆடா போயிட்டு இருக்குதுங்க. ஒரு ஆடா தான் போயிட்டு இருக்கு. நீங்க நியூ இயர் வேற. சரி சரி. அதனால வியாபாரம் கொஞ்சம் மந்தமா தான் இருக்கு. ஆனா கூட்டம் ஃபுல்லா இருக்குது. ஆடு விற்பனையான மாதிரியே தெரியல. எல்லா ஆடு வர வர வண்டி போயிட்டே இருக்குது. நீங்க எப்படி வியாபாரியா வளர்த்தி கொண்டாடுறீங்களா? நாங்க காட்டுல இருந்து தான் பிடிச்சிருக்கோம். ஆட்டுக்கிட்ட பிடிச்சிரும். அதாவது தோட்டத்துல வாங்கி கொண்டாந்து சேல் பண்ணிட்டு இருக்கு. தோட்டத்துல வாங்கி தர்றது. ஆமாங்க. இந்த மாதிரி குட்டி வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ண வாங்கலாமா? ஆடு குட்டி வேணா அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க. 98 424 12 691. 12 651. சரி ஓகேமா, நன்றி. தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசி தொடர்பு கொண்டு நேர்ல போய் பார்த்து வாங்கி நண்பர்களே. ஐயா பாத்தீங்கன்னா 2 குட்டியோட ஒரு ஆடு கொண்டாந்துருக்காரு. ஆடு நல்ல பெரிய ஆடு, நல்ல ஜம்முன்னு இருக்கு. குட்டி எல்லாமே நல்லா சேட்டையாட்டு இருக்கு. இங்க பாருங்க. வணக்கம் வணக்கம்ங்க. 2 குட்டியோட ஆடு என்ன ரேட் வருது? 17 ரூபா சொல்லுங்க. ஆமாங்க. ஆடு எத்தனை ஈத்துங்க? ஆடு 3 ஆணித்துங்க. குட்டி போட்டு 2 மாசம் ஆகுதுங்க. 2 மாசம் குட்டியோட மேய்ச்சல் தரங்களா? ஆமா, மேய்ச்சல் தரோம். கடாய் ஒண்ணு 3 ஒண்ணுங்க. கடாய் ஒண்ணு 3 ஒண்ணுங்க. சரி சரி. 17 சொல்றீங்களா? 17 சொல்றேன். ஃபைனல் என்ன ரேட்ல கொடுப்பீங்க? 5 ரூபாய்க்கு கேக்குறாங்க ஐயா. இன்னொரு 500 சேர்ந்து வந்தாலும் கொடுத்துருவேன். ஒரு 500 சேர்ந்து வந்தா கொடுத்துருவீங்க. ஆமாங்க.
இந்த மாதிரி ஆடு இல்லைன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பண்ண வாங்கிக்கலாங்க. எந்தெந்த சந்தைக்கு போவீங்க? நானு இங்க குளத்தூருங்க எல்லா சந்தைக்கு மறுபடியும் ஓவரா டென்ஷன் ஆயிட்டாரு. சரிங்க. போன பேர் வந்து விவசாயி. சொல்லுங்க. 97 51 01 82 83. சரிங்க. அண்ணா வணக்கம். வணக்கம் ஐயா. இன்னைக்கு எல்லாம் விற்பனை எப்படி போகுது? விற்பனை ஆட்டோ போல விக்குது ஐயா. ஆட்டோ போல விக்குது. சரி சரி. இன்னைக்கு எத்தனை ஆடு வாங்கி கொடுத்தீங்க? நான் ஒரு 4 ஆடு வித்த 4 ஆடு வாங்கினேன். 4 ஆடு வாங்குனீங்க. வாங்குனது வித்துட்டீங்களா? வாங்குனது வித்துட்டேன். மறுபடியும் ஆடு எத்தனை வாங்குவீங்க? அது ஆடு கிடைச்சா வாங்குவேன், இல்லைன்னா 4 வாரம் தான் வாங்குவேன். ஆமா. சரி ஓகேங்கய்யா. அப்படியே இந்தல பார்த்தோம்னா ஒரு ஆடு 2 குட்டியோட கொண்டாந்துருக்காங்க. குட்டி 2 கிடா குட்டிங்களா மூட்டு குட்டியா? மூட்டு குட்டி. என்ன ரேட்டுங்க வருது ஆடு? 13,000. ஏன்னா வயிறு ஃபுல்லா இருக்கு. லோடு கீதா இருக்கா? மறுபடியும் லோட் ஆயிருது. சரி சரி. இன்னைக்கு எத்தனை ஆடு கொண்டாந்தீங்க? விற்பனை எப்படி போகுது? இன்னைக்கு 5 6 ஆடு கொண்டாந்தோம். எல்லாம் குட்டியோட? ஆமா, குட்டியாடு சென்னையாடு எல்லாம். எத்தனை வித்துருக்கீங்க? என்ன 3 கொடுத்துருக்கு, இன்னும் 3 நிக்குது. 3 நிக்குது. சரி ஓகே. இந்த மாதிரி ஆடுகள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ண வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க. 99 650 83 390. 90. பெருந்துறை பண்ணையார். சரி ஓகேங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் தொடர்பு வந்துட்டு நேர்ல போய் பார்த்து வாங்கிங்க நண்பர்களே. அப்படியே இந்தல பார்த்தோம்னா அது 3 குட்டி வருமா? 2 குட்டி தான். இந்த ஆடுங்களா? இந்த ஆடா அந்த ஆடுங்களா? அந்த ஆடு. ஒரு 4 குட்டியோட 2 ஆடு கொண்டாந்துருக்காங்க. இந்த ஆடு வந்து 2 குட்டி போட்டிருக்கு. இது என்ன ரேட்டு வருதுங்க 2 குட்டியோட? 12 ரூபா தான் வருது. குட்டி போட்டு எத்தனை நாள்லாம் இருக்கு? 10 நாள் தான் இருக்கும். 2 கடா குட்டிங்களா மூட்டு குட்டியா? 2 கடா குட்டி 2 மூட்டு குட்டி. ஒரு ஆட்டுக்கு 2 கடா குட்டி, ஒரு ஆட்டுக்கு 2 மூட்டு குட்டி. ஓ, ஒவ்வொன்றும் ஜோடியா போட்டிருக்கு. இந்த ஆடு என்ன ரேட் வருங்க? 11 ரூபா வரும். 11 ரூபா. சரி. இந்த மாதிரி ஆடு கடை வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண வாங்கலாமா? வாங்கலாம். நீங்க வியாபாரியா வளர்த்தி கொண்டாடுறீங்க? வியாபாரி. இந்த சந்தைக்கு போவீங்க? எல்லா சந்தைக்கும் போவோம். எல்லா சந்தைக்கும் போவீங்க. நம்பர் சொல்லிருங்க. நம்பர் சொல்லு. 936 0 900 543. 543. ஆமா. சரி ஓகே. ரொம்ப நன்றிங்கய்யா. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா செனையாடு கொண்டு வந்திருக்காங்க. 13 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஈத்து எத்தனை இறங்கி இருக்கோம்? 4 நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா வியாபாரியா? நாங்க வியாபாரி. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ண வாங்கலாமா? வாங்கலாம். எங்க இருந்து வர்றீங்க? வெட்டி செவியூர். அப்ப உங்க நம்பர் தர முடியுமா இல்ல சந்தைக்கு தான் வாங்கிக்கலாமா? சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப மும்முரமா செல்லு நோண்டிட்டு இருப்பாரு. அந்த உங்களுதா? அது அவருதான். சரி ஓகேண்ணா. அப்படியே இங்க 2 குட்டியோட ஒரு ஆடு வந்திருக்காங்க. அதுக்குள்ள ஆடு பாக்கல. 4 பல்லு தாங்க ஆடு. 2மே 4 பல்லு. குட்டி 2மே 4 பல்லுங்களா? ஆடு 2மே வா? இது சனை ஆடு. என்ன ரேட்னா வருது சனை ஆடு? 11. 2 குட்டியோட அந்த ஆடு 16. சரி ஓகேண்ணா. குட்டி பார்த்துட்டு இருக்காங்க, அதனால நம்ம அப்படியே கிளம்பிடலாம். அப்படியே இந்தல பார்த்தோம்னா 2 பெரிய குட்டி நல்ல பெரிய சைஸ்ல மேய்ச்சல் தரத்தோட இருக்கு. ஆடு கொண்டு வந்திருக்காங்க. 2 குட்டியோட ஆடு கொண்டு வந்திருக்காங்க. ஐயா தான் கொண்டு வந்திருக்காங்க. ஐயா வீடியோ எடுத்துக்கலாங்களா? என்ன ரேட்டுக்கு வருது இந்த ஆடு? 20,000. 20,000. ஆமா. குட்டி போட்டு எத்தனை நாளைக்கு இருக்கும்? குட்டி போட்டு 3 மாசம். 3 மாசம் குட்டியோட 20 ரூபா சொல்றீங்க. ஆமாங்க. 2 கடா குட்டிங்களா பிறவை? கெடாய் 1 மூடு 1. மறுபடியும் செனையாக்கி இருக்குங்களா? இல்லைங்க, சென்னை இல்ல. ஆடு நம்மள கான்டாக்ட் பண்ண வாங்கலாமா? பண்ணிக்கலாம். நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் திங்களூர். நீங்க வியாபாரியா வளர்த்தி கொண்டாடுறீங்க? வியாபாரம் பண்ணுவோம், வளர்த்தி கொண்டாடுவோம். சரி. ஆமா. எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருப்பீங்க? இப்போ ஒரு 4 உருப்படி இருக்குதுங்க. 4 உருப்படி. ஆமா ஆமா. நம்பர் தர முடியுமா? 9442907378. சரிங்க, ரொம்ப நன்றி. மைக் எடுத்துக்கிறீங்க. சரி வரேங்க. தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நேர்ல போய் பார்த்து வாங்குங்க நண்பர்களே. அப்படியே இந்தல பார்த்தோம்னா இந்தல 2 குட்டியோட ஆடு கொண்டு வந்திருக்கேன். அக்கா வீடியோ எடுத்துக்கலாமா? வீடியோ டீடைல் சொல்லிருங்க. வணக்கம். வணக்கங்க. காமிக்கலாமா? காட்டலாம். 2 குட்டியோட கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாங்க.
என்ன ரகத்துல சேருங்க? நாட்டாடா இல்ல நாட்டாடு தானுங்க, கொடியாடு மாதிரி இருக்கும், நாட்டாடுங்கண்ணா. ஆமா ஆமா. குட்டி போட்டா எத்தனை நாள்ல இருக்கு? இப்ப கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சுங்க. என்ன ரேட் வருதுங்க? இது 13 ரூபா சொல்லுதுங்க. ஆமா. குட்டி ரெண்டுமே கடை ஒண்ணு பிறகு கிடை ஒண்ணு பிறகு ஒண்ணுங்க. ஆடு ஈத்து எத்தனை இருக்கு? இப்ப இது 3வது ஈத்துங்க. ஆமாங்க. அப்படி இந்த அளவு ஒரு குட்டி இருக்கு. ஆமாங்க. இது அது கெடா குட்டி ஒரு ஆடுங்க. ஈத்துங்களா? ஆமாங்க, தலை ஈத்து 8 ரூபா சொல்லுது. ஆமாங்க. என்ன ரேட்ல கொடுப்பீங்க? 7,500 கொடுத்துடலாங்க. கொடுத்துடலாம். என்ன மடிக்காம ரெண்டு ரெண்டா வருது? ஆமாங்க, இருந்தாலும் அது பால் ஊட்டிக்குங்க அதெல்லாம். வித்தியாசமான ஆமாங்க. இது என்ன ரேட் சொன்னீங்க? 8 ரூபா சொன்னேங்க. ஃபைனல் என்ன ரேட்ல? 7,500 கொடுத்துடலாங்க. 7,500. ஆமா ஆமா. இந்த தரத்துல ஆடுகள் வேணும் கூப்பிடலாங்க. கெடா ஆடு இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க, கூப்பிடலாங்க. கையில எத்தனை உருப்படி? கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபாய் வீட்டுல இருக்குதுங்க. ஆமாங்க. ஏரியால இருந்து இங்க நெடிச்சி பாளையங்க, திருச்சிபாளையம். நெட்டச்சி பாளையம். திருச்சிபாளையம். ஆமாங்க. உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 84 28 55 33 04ங்க. புஷ்பராஜுங்க. சரிங்க சரி. தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசி தொடர்பு கொண்டு நேர்ல போய் பார்த்து வாங்கிங்க நண்பர்களே. மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.